இது நவீஸ் டைரி. உங்களுக்கு ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது வெனஸ்டே விலாகு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல் டே ஹவுஸ் க்ளீனிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பார்ட்டாக காலையிலேயே காஃபி குடித்தாச்சு. நேற்று நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. இப்போ ரவிக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன். சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தயிர் சாதம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரவிக்கு மட்டும் சாதம் வச்சாச்சு குக்கரில். இப்போ எங்கள் 3 பேருக்குமே காஃபி போட போகிறேன். யூஸ்வலாக சன்ரைஸ் தான் இங்கே. ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நானுமே இன்ஸ்டன்ட் காஃபிக்கு மாறியாச்சு. ஒர்க் இருக்க அன்னைக்கு எல்லாமே காஃபி குடிக்கிறதுக்கே டைம் இருக்காது. இன்றைக்கி லீவுன்றதுனால ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிக்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பித்ததுலேருந்து வீட்டை கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நவியும் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா இந்த தடவை. நேற்று நைட்டு நவி தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி இன்னும் எழுந்துக்கல. அவளோட காஃபியை தனியாக வச்சிட்டேன். ரவியோட காஃபி கொடுத்தாச்சு. இப்போ நானுமே காஃபி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு தேவையான கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் இது மாதிரி கீறி வச்சுட்டேன். நல்லா ஒரு பாத்திரத்தில் சாம்பார் பவுடர், ரெட் சில்லி பவுடர், உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் ஒன்றுத்தையும் இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இந்த தடவை கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்பவே நல்லா வந்திருந்தது. தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இன்னொரு சின்ன பாத்திரத்தில் கடுகு தாளிச்சிட்டு இது தயிர் சாதத்தில் கொட்டி கிண்டிடலாம் அப்படின்ட்டு தயிர் கொஞ்சம் விட்டாச்சு. கடுகையும் போட்டு உப்பு போட்டு கிண்டியாச்சு. இப்போ ரவிக்கு தேவையான லஞ்சை பேக் பண்ணிடலாம். தயிர் சாதமும் கத்திரிக்காய் ஃப்ரையும் தான் அவங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, வெங்காயம் மிளகா அப்படி அரைச்சி வச்சுருந்தேன். நவி இன்னும் தூங்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அவள் எழுந்து வந்தோன்னே சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இன்றைக்கி தோசை மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து 2 ஊற வச்சுருக்கேன். அடமாவும் கொஞ்சம் அரைக்கிறதுக்காக அடைக்கும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீடை கூட்டி அடுப்பு மேடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த இடத்துல தான் நான் கிரைண்டர் வச்சு அரைக்கணும். சிங்கில் மட்டும் பாத்திரம் இருந்தது, அதுவுமே கழுவணும். அரிசி கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு இந்த துணியெல்லாம் காய போட்டுடலாம். இங்கே பால்கனி வழியாக துணியை காய போடணும். இங்கே வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 மணி நேரத்தில் காஞ்சிரும் துணி. அதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சிடலாம். இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நவி முழிச்சிட்டா. அவள் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிரைண்டரில் உளுந்து போட்டாச்சு. உளுந்து ஓடிட்டுருக்கட்டும். இங்கே க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால பெட்டு ஃபுல்லாக துணி பேப்பர் அப்படியே இருந்தது. ஸோ அதையும் ஒன்றா எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல க்ளீனாக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பில்லோ, பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றலாம் அப்படின்ட்டு பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டாச்சு. இதை போடுறதுக்கு எனக்கு நவியுமே ஹெல்ப் பண்ணினா. இதை முடிச்சுட்டு நான் போயிட்டேன். நவி பில்லோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா. இந்த சம்மர் ஹாலிடேஸில் நான் என் மம்மிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காம உங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போல்லாம் நவி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறா. வீட்டு ஒர்க்லேயும் சரி, ஷூட் பண்ணுறதுலேயும் சரி. அதுக்கப்புறம் அவளோட டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவளே அதெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சிருக்கா. அதே நேரத்தில் நான் மாவு அரைச்சிட்ருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு எனக்கும் நவிக்கும் மட்டுன்றதுனால கொஞ்சமாக தக்காளி சாதம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நான் தக்காளியையும் வெங்காயத்தையும் மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் நாளாக ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஒர்க்கையும் பார்த்துட்டு வீடியோவும் பார்த்துட்டு வீட்டையும் பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் முடிஞ்ச அளவு ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சாதத்துக்கு வதக்க ஆரம்பிச்சிட்டேன்னா
இப்போ உளுந்து மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை அள்ளிட்டு அடுத்த ரவுண்டு அரிசி போட்டுடலாம். ஸோ அதை நான் அள்ளிட்டேன், அரிசியும் போட்டாச்சு. அதே நேரத்தில் நவி அவளோட டாய்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி காய வச்சிட்டா. தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு கிண்டியாச்சு. கொஞ்சம் ஒயிட் ரைஸும் தக்காளி தொக்கும் வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சு தக்காளி சாதமும் கத்திரிக்காய் ஃப்ரையும் தான். நான் தோசை மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிருவேன். அதையுமே கிண்டி 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து அடை மாவு அரைக்கிறதுக்கு அதே கல்லில் சிகப்பு மிளகாயை போட்டு சுத்த விட்டுட்டு சுற்றினதுக்கப்புறம் அரிசியையும் பருப்பையும் போட்டாச்சு. அடை மாவு ஓரளவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இது அரைப்பட்டோன்னே இதையும் அள்ளி வச்சுட்டேன். இது நைட்டு டின்னருக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் ரவி வந்தோடனே ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை மூவ் பண்ணி வச்சுட்டு பின்னாடி இருந்தது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நவியோட டேபிளையும் மூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு ஹால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் ஹால் இப்படி தான் இருந்தது. ஓரளவு ஹால் மட்டும் எல்லாமே முடிஞ்சுது. நவி விளையாடுறதுக்கு இங்கே அவளோட டென்ட் இருக்குது, அது மட்டும்தான் வாஷ் பண்ணணும். மற்ற எல்லாமே ஹாலில் முடிஞ்சுது. க்ளீனிங் முடித்ததுக்கப்புறம் ஹாலையும் மாப் போட்டாச்சு. மாப் போட்டுட்டு 3 பேரும் குளிச்சுட்டு வந்து நைட்டு அரைச்சி வச்ச அடை மாவில் அடை தட்டி சாப்பிட்டோம். இன்றைக்கி இப்படி தான் போச்சு எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.